சஜித் பிரேமதாஸ் இருக்கிறாரு தானே, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேடுறாரு. சம்மரின் வகையெல்லாம் தெரியும் இருக்கிறாரு. எல்னினோ லால்னினோ வைத்து புளிய வைத்து போட்டோ பிடிக்கிறார். கிரிக்கெட் விளையாடுறாரு, ஃபுட்பால் விளையாடுறாரு. போதாத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா மியூசிக்கல் ஷோலையும் இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட கட்சியுள்ளுக்கு இருக்கிற பாதாள கும்பலை பத்தி அவருக்கு தெரியும். அதை கிளீன் பண்ற வேலையை செய்யாம மத்ததெல்லாம் தெரியும் சஜித் பிரேமதாஸ். பாருங்க, சஜித் பிரேமதாசர் மாத்திரையில ஒருத்தர் செத்த வெலிகமையில. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அம்பலாங்கோட்டையில பாதாள உலகத்தோட குழுவோட இல்லாட்டி கும்பலோட சம்பந்தப்பட்ட ஒருத்தர் செத்த. இப்ப நேத்து நீங்க பாருங்க, சரிதா பேசிங்க ஆர்கனைசர். இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவரை சஸ்பெண்டும் பண்ணி பார்ட்டில இருந்து ஒழுக்காட்டு நடவடிக்கையும் எடுக்கிறாராம். ஏன்னு சொன்னா மக்கள் இல்லாட்டி காரி துப்புவாங்களே சஜபைக்கு. சஜபை என்ற கட்சி அந்த ஃபேமஸை மட்டும் பார்த்தாங்களே தவிர சல்லிய பார்த்தாங்க இல்லாட்டி என் சரி ஒன்றை பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்கன்ற எனக்கு என்ன தெரிய. ஆனா மக்களுக்கு பிடிக்குதா, நேர்மையானவர்களா என்றெல்லாம் அதை பார்க்கல சஜிபை. அடுத்தது பாருங்க, சஜிபையில் இருக்கிற முக்கியமான ஒரு பொருளியல் நிபுணர் தான் ஹர்ஷடி சில்வா. ஹர்ஷடி சில்வாக்கு என்னெல்லாம் ஏச்சு இந்த சரித் அபேசிங்க அந்த நேரத்துல சரி இவரை பதவியிலிருந்து தூக்கி இல்லாட்டி அவருக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்து இதாக்கி இருந்தேன்னு சொன்னா இன்னைக்கு இப்படியான ஒரு மாட்டுல மாட்டிருக்க மாட்டாரு. அவர் மாற்றோ இல்லையோ, எதிர்கட்சி தலைவரோட கட்சி மாட்டிருக்காரு. இத சஜித் பிரேமதாஸ் இன்னமும் விளங்கொலாட்டி அடுத்த 2029 ஆண்டு தேர்தல்ல அந்த கட்சிக்கு இடம்ன்றதே இருக்காது. இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பாருங்க. 12 கோடி டீல் பேசி ஒரு பாதாள குழு ஒத்தரை என்ன செய்யறேன்னு சொன்னா அவரை பாதுகாக்கிறதுக்கு, அவரை பாதுகாத்து வச்சு கொள்றதுக்காக டீல் பேத்திருக்க. அடுத்தது அதுலயும் ஒரு விஷயம் பாருங்க, முன்னாள் நீதித்துறை அமைச்சர், அவரோட மகன், அவர் ஒரு லோயர், இவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எங்களோட நாட்டுல பெரிய சொத்துள்ளவர்கள், இந்த அரசியல் பலம் கொண்டவர்கள் என்ன ஆட்டம் இதுக்கு முத போட்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் தெரியிற விஷயம் தானே. தெரியாத 1000 கேள்வி. மர்மமான கொலைகள், மர்மமான தாக்குதல்கள் இல்ல, இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்தேன்னு சொன்னா எங்களோட நாட்டுல நிழல் அரசு, டீப் ஸ்டேட்ன்றது எவ்வளவுக்கு பயங்கரமா வேலை செஞ்சிருக்கின்றது யோசிங்க. இதுக்கு போறோம் நாங்க பார்ப்போம் இந்த டீப் ஸ்டேட்டோட என்பிபி கவர்மெண்ட் போடுற போட்டியை பார்ப்போம். அதை இல்லாமக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஓரளவுக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப நடக்கிற செயற்பாடுகளோட பார்த்தோம்னு சொன்னா பெரிய ஃபைட் ஒன்று பண்ணி அதை இல்லாமக்கி கொண்டு வார வேலையை தான் செஞ்சு கொண்டு வராங்க. அதனால தான் சானியா பேசேகர போன்ற உயர் அதிகாரிகளுக்கு மடப்பிரகார அடிக்கிற அவங்க எல்லாம் ஜெனுவின் மனுஷன்கள். உங்களோட கருத்தையும் பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.